ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். போன வீடியோவில் சூப்பரான சுண்டல் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க. இந்த வீடியோவில் மஷ்ரூம் வச்சு ஒரு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாக்ஸில் ஒரு 10 காளான் இருக்கும். அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதோட காரத்துக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா இல்லாதனால சேர்க்கலை. அதோட 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் இருந்தால் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி பசைஞ்சால் தான் கொஞ்சம் பேஸ்ட்டு ஸ்ட்ரக்சருக்கு வரும். ஸோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது லெமன் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பக்கோடா ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது நல்லா எண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலெண்ணெய் சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காளானை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒரு 7 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 7 மினிட்ஸ் மட்டும் வச்சு முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு நல்லா கிறிஸ்பி ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். காளானும் வேகணும், அதே சமயம் அந்த கோட்டிங்கும் கொஞ்சம் மொறுமொறுன்னு வரணும். ஸோ 7 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். காளான் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நல்லா எண்ணெயிலேயே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கரண்டியில் இப்படி கட் பண்ணி பார்த்தாலே தெரியும் வெந்துருச்சா வேகலையான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க காளான் 65. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.